23,000 ரூபாய் சம்பளம் வாங்கினால 10,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பேன்னு சொன்னா எவன் எடுத்துப்பான்? இங்க இருக்கக்கூடிய ஆணையர் இருக்காரு, அவர் வாங்குற 2 லட்சம் ரூபாயில 10,000 ரூபாய் குறைச்ச கமிஷன் எடுத்துப்பாரா? போலீஸ் கமிஷன் எடுத்துப்பாரா? ஏன் உனக்கு கார் இல்லாம ஆட்டோல போன்னு சொன்னா அதிகாரி எடுத்துப்பீங்களா? அதிகாரிக்கு ஒரு நீதி, தெருவுல பெருக்கிற தொழிலாளிக்கு ஒரு நீதியா? கேள்வி கேட்டா போலீஸ் வச்சு அடிப்பீங்களா? 10-12 நாளா போராடிட்டு இருக்கோம், நள்ளிரவுல போட்டு அடிக்கிறேன்னா எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? 2 பெண் தோழர் வந்து சிந்தாரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல 3.25 மணில வச்சு அங்க வச்சிருக்காங்க. காலங்காத்தால 10 மணிக்கு போய் நான் அந்த இன்ஸ்பெக்டர் கேக்குறேன், சார் அந்த பாதிக்கப்பட்டாங்களே மேல அடிச்சிருக்காங்களே போய் பார்க்கலாமா சொன்னா, இன்ஸ்பெக்டர் நம்ம லிமிட் இல்லங்க, நான் மேல டிசி கிட்ட சொல்றேன், ஏசி கிட்ட சொல்றேன். நான் டிசிக்கு போன் பண்றேன், ஏசிக்கு போன் பண்றேன், ஒருத்தரும் போன் எடுக்கல. எதுக்கு? அடி வாங்கி இருக்கக்கூடிய பெண் தோழர்களை பார்ப்பதற்கு ஏன் அனுமதிக்கல? காவல்துறை என்ன சர்வாதிகாரமா நடந்து கொள்வீங்களா? அடிக்கும் போது போலீஸ்காரங்க பேச கேட்குறீங்க, ஆனா வண்டியில இருக்க நம்பர் பிளேட் இல்லாமலேயே 2 பெண்களை வந்து கடத்தி செல்ற மாதிரி காவல்துறை கடத்துது. சிந்தாரிப்பேட்ல இருந்து அண்ணா சாலை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்கு. ஒட்டுமொத்த வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னையை சுத்தி காட்டுறிய பெட்ரோல் உங்க அப்பா விட்டு காசா? திமுக ஐடி நண்பர்கள் நம்மளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. நான் அந்த நண்பர்ல பார்த்து கேட்கிறேன், தயவு செய்து நீ ஆரியம்மாயை படி, அண்ணாவை படி, கலைஞரை படி, எல்லாத்தையும் பற்றி எங்கிட்ட வந்து பேசவா? புரியுதா? நீ வந்து நான் 15 மண்ணுல 2 மண்ணுல தனியார் விட்டீங்க, 11 மண்ணுல விடும் போது எங்கடா போன கேட்டீங்க? பாரியா, எல்லா மண்டலம் தனியார் பயணம் போது CITU செங்கோடி சங்கம் போராடியது. அராஜகமா அதிமுக ஆட்சியில தான் காவல்துறை நடந்து கொண்டது. நாம பார்க்காத பிரச்சனையா அதிமுக ஆட்சியில? திமுக நண்பர்கள் நாம எல்லாரும் சேர்ந்தான அதிமுகவோட அராஜகத்தை எடுத்து போராடினோம். ஜனநாயகம் வேண்டும் என்று அதிமுகவோட அத்தனை விதமான செயல்கள் எடுத்து போராடினோம். அப்படி வந்த ஒரு ஜனநாயக அரசு அதே பாதையை முன்னெடுத்தால் எப்படி சரியாக இருக்கு என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கக்கூடிய கேள்வி. 23,000 ரூபாய் சம்பளம் வாங்கினால 10,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பேன்னு சொன்னா எவன் எடுத்துப்பான்? இங்க இருக்கக்கூடிய ஆணையர் இருக்காரு, அவர் வாங்குற 2 லட்சம் ரூபாயில 10,000 ரூபாய் குறைச்ச கமிஷன் எடுத்துப்பாரா? போலீஸ் கமிஷன் எடுத்துப்பாரா? ஏன் உனக்கு கார் இல்லாம ஆட்டோல போன்னு சொன்னா அதிகாரி எடுத்துப்பீங்களா? அதிகாரிக்கு ஒரு நீதி, தெருவுல பெருக்கிற தொழிலாளிக்கு ஒரு நீதியா? என்னையா உன் சட்டம்? கேள்வி கேட்டா போலீஸ் வச்சு அடிப்பீங்களா? 10-12 நாளா போராடிட்டு இருக்கோம், நள்ளிரவுல போட்டு அடிக்கிறேன்னா எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போராட்டம் தொடங்கிய சில நாளிலேயே ரிப்பன் மாளிகையில் போராட்டம் நடத்தினோம். தூய்மை பணியாளர் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டியது அரசாங்க கடமை என்று சொன்னோம். 10ஆம் தேதி காலை போராட்டம் நடக்கூடிய இடத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் வந்தார். அவர் வரும்போதே அவர்கிட்ட மாண்புமிகு அமைச்சர்கள் நேரு அவர் பேசினாரு, மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர் பேசினாரு. அவர் பேசியதெல்லாம் கேட்டு போராட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு எங்கள் கட்சியுடைய மாநில செயலாளர் எடுத்து சென்றார். ஆனா என்ன நடந்தது? எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. பதிலாக என்ன செய்ய சொன்னா, போலீஸை வைத்து அடித்திருக்கிறார்கள், நள்ளிரவுல அடித்திருக்கிறார்கள். நான் இன்னைக்கு காலையில பார்த்தா 2 பெண் தோழர் வந்து சிந்தாரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல 3.25 மணில வச்சு அங்க வச்சிருக்காங்க. காலங்காத்தால 10 மணிக்கு போய் நான் அந்த இன்ஸ்பெக்டர் கேக்குறேன், சார் அந்த பாதிக்கப்பட்டிருக்காங்களே மேல அடிச்சிருக்காங்களே போய் பார்க்கலாமா சொன்னா, இன்ஸ்பெக்டர் நம்ம லிமிட் இல்லங்க, நான் மேல டிசி கிட்ட சொல்றேன், ஏசி கிட்ட சொல்றேன். நான் டிசிக்கு போன் பண்றேன், ஏசிக்கு போன் பண்றேன், ஒருத்தரும் போன் எடுக்கல. எதுக்கு? அடி வாங்கி இருக்கக்கூடிய பெண் தோழர்களை பார்ப்பதற்கு ஏன் அனுமதிக்கல? காவல்துறை என்ன சர்வாதிகாரமா நடந்து கொள்வீங்களா? சரி, அடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் தகராறு வரும்னு சொல்லிட்டு அந்த இறக்கி 2 பெண் தோழர்கள் வச்சு ஜிஹெச் கூட்டு போறேன்னு சொன்னாங்க. நாங்கெல்லாம் பின்னாடியே போனா ஜிஹெச் போட்டு ஒரு யூ டர்ன் போட்டு திருப்பி வேற இடத்துக்கு போறாங்க. திருப்பி ராஜா அண்ணாமலை மன்றம் போயிட்டு அங்க 3 சுத்துறாங்க. எங்கடா பாவில கொண்டு போன்னு சொல்லிட்டு ஜீப், போலீஸ் ஜீப் பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட் இல்லாத ஜீப். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் பிளேட் இல்லாம ஜீப்பை எந்த அதிகாரி பயன்படுத்தினாரு? அந்த ஆளுமை நடவடிக்கை எடுக்கணும். நீ யார்? நீ சட்டம் நீங்களா முடிவு எடுத்துறீங்களா? எல்லாருக்கும் கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணுதான். உனக்கும் ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம். அதிகாரம் ஆடக்கூடாது, புரியுதா? நம்பர் பிளேட்ல வந்து நீ எப்படியே கூட்டு போவ? அடிக்கும் போது போலீஸ்காரங்க பேச கேட்டுவீங்க, ஆனா வண்டியில இருக்க நம்பர் பிளேட் இல்லாமலேயே 2 பெண்களை வந்து கடத்தி செல்ற மாதிரி காவல்துறை கடத்துது. நாங்க 10 பேர் போயிட்டு வண்டி ஹைகோர்ட் மடக்கனா இல்லங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். சரி, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே போனா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுங்க சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன். சரி, சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருந்து? சிந்தாரிப்பேட்ல இருந்து சென்னையை நமக்கு சுத்தி காமிக்கிற ரூட். சேத்துப்பட்டு போனா குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கல, டீ கொடுக்கல. அந்த பெண் தோல் கை வீங்கி இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போல. அதுக்கப்புறம் என்ன பண்ண, நான் ஜீப்பை தூக்கிட்டு நான் கிண்டிக்கு போறேன்னாங்க. கிண்டிக்கு போனா கிண்டில இருந்து வேளச்சேரி போறேன்றானுங்க.
வேளச்சேரி போனா அங்கேருந்து யூ டர்ன் போட்டு சிம்சனுக்கு வந்து ஸ்பென்சர் பிளாசால ஒரு யூ டர்ன் போட்டு அதுக்கப்புறம் எங்க கூட்டு போய் வச்சாங்கன்னா அண்ணா சாலையில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அட அயோக்கியதனம் இல்லையா இது? சிந்தாரிப்பேட்டில இருந்து அண்ணா சாலை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்கு. ஒட்டுமொத்த வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னையை சுத்தி காட்டுறிய. பெட்ரோல் உங்க அப்பா வீட்டு காசா? என் வீட்டு வரி பணத்துல நீ பெட்ரோல் போட்டு போராளிகளை சுத்தி வைக்கிறது நீ யார்? நீ உனக்கு என்ன உரிமை கொடுத்தா பதில் சொல்லு. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பிரச்சனை தலையிடணும். எப்படிப்பட்ட அதிகாரிகள் என்ன செய்யறாங்க என்பதை பார்க்க வேண்டியிருக்குது. நேற்று போராட்ட நடத்தத்துல அந்த காம்ரேட் டாக்கிஸ் யூடியூப் சேனல் கேமரா பிடிச்சா, ட்ரோன் பிடிச்சா, அதை தூக்கி போய் ஸ்டேஷன்ல பிடிச்சி வச்சுக்கிறாங்க. என்னையா இது அராஜகம்? போலீஸ்காரன் கேமரா தூக்கி நிருபரோட கேமரா தூக்கி முடியுங்களா? என்ன இது நீதி? இது ஜனநாயக நாடு தானே? இது ஏன் இப்படிப்பட்ட ஒரு காட்டு தர்பார் நடத்தது காவல்துறை? இது எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு நீதிமன்றத்துல நீ ரிமாண்ட் மன்றத்துக்கு போயிட்டீங்க. இப்போ நம்ம போராட்டம் தொடர்ந்து சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நீதிமன்றம் வந்து அனைவரும் விடுதலை செய்ய சொல்லிருக்கு. நீதிமன்றம் விடுதலை செய்ய சொன்ன பிறகுதான் எல்லாரும் விடுதலை பண்றீங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீதிமன்றத்துக்கு போராடிதான் விடுதலை பெற வேண்டிய சூழல் தமிழகத்தில் வந்து விட்டதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி எழுப்புறது. அது மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த கோரிக்கை இப்போ சில நண்பர்கள் திமுக ஐடி நண்பர்கள் நம்மளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. நான் அந்த நண்பர்களை பார்த்து கேட்கிறேன், தயவு செய்து நீ ஆரியம்மாயை படி, அண்ணாவை படி, கலைஞரை படி, எல்லாத்தையும் பற்றி எங்கிட்ட வந்து பேசவா? புரியுதா? நீ வந்து நான் 15 மண்டல 2 மண்டல தனியார் விட்டுனீங்க, 11 மண்டலம் விடும்போது எங்கடா போன கேட்டீங்க? பாரியா, எல்லா மண்டலம் தனியார் பயணம் போது சிஐடி செங்கோடி சங்கம் போராடியது. எங்களுடைய அப்போதைய தலைவர் எல் சுந்தரராஜன் தலைமையில ரிப்பன் மாளிகை உள்ள போராட்டம் நடத்தினோம். தோழர் எஸ்கே மகேந்திரன் தலைமையில போராட்டம் நடத்தினோம். இப்படிப்பட்ட போராட்டத்தை அங்க நடத்தினோம். ஒவ்வொரு இங்க மட்டும் இல்ல, சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க சிஐடியு தனியார் மயம் கூடாது என்று போராடிச்சு. நான் போராடும் போது நீ என் கூட வந்த. அப்பதான் 2 அமைச்சர்கள் வந்து நீங்க வந்து ரிப்பன் மாளிகையில முதலமைச்சர் கொடுத்தாரு கடிதம் கொடுத்தது. எந்த அமைச்சர் கொடுத்தா எனக்கு தெரியும். அப்பதான் கடிதமே கொடுத்தீங்க. அந்த போராட்டத்தின் வாயிலா தான் சம்பளம் கொஞ்சம் உயர்ந்தது. இப்போ 2 மண்டலம் போகும்போது தொழிலாளி வேணான்ட்டாங்கன்னா விட்டு போக வேண்டியதானே? 22,000 ரூபாய் சம்பளம் 16,000 ரூபாய் எப்படியா ஒத்துக்கும் போது வேணானுங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னா, தொழிலாளி வேணான்ட்டாங்களா, 2 மண்டலம் தனியார் மயம் விடுறத நான் நிறுத்துறேன். மாநகராட்சி மன்றத்தை கூட்டி நாங்க வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி, எப்பா உனக்கு தனியார் கொடுக்குன்னு ஏத்துக்க மாட்டேன்ப்பா, என் தொழிலாளி இருக்கிறாங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு தொழில் தீர்ப்பாயத்துல வழக்கு இருக்குது. அது என்ன வழக்கு? இங்கதான் நீங்க கேட்கணும், இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இருக்க ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த சட்டத்தின் பிரகாரம் என்னன்னா, தொடர்ந்து 48 மாதங்கள்ல 24 மாதங்கள்ல 480 நாள் ஒரு தொழிலாளர் வேலை செய்தார்னா அவர் நிரந்தரப்படுத்த முடியும். கண்டினியூஸா ஒரு 24 மாசத்துல 480 நாள் வேலை செஞ்சா இந்த தொழிலாளர் என்ன கேக்குறாங்க, நாங்க வந்து வேலை செஞ்சிட்டோம் பர்மனன்ட் வேணும்னு சொல்லிட்டு தொழில் தீர்ப்பாயத்துல வழக்கு இருக்குது. தொழில் தீர்ப்பாயத்துல வழக்கு இருக்கும் போது கார்பரேஷன் எப்படி தனியார் கிடுவே? அதான் கேள்வி. இப்ப கேள்வி வந்தோம்னா செஞ்சிருக்கணும், ரைட்டுப்பா தொழில் தீர்ப்பாயம் தரட்டும். ஹைகோர்ட்ல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லிக்கணும், சார் தொழில் தீர்ப்பாயம் வழக்க வந்து 2 மாசத்துல விரைவா முடிட்டோம், முடிஞ்ச உடனே கவர்மெண்ட் ஆக்குறேன்னு சொன்னா நான் கவர்மெண்ட் ஆக்கிறோம், இல்லன்னு நாங்க ஏத்துட்டு போறோம், அவ்வளவுதான விஷயம். அதையே வரல, அதுக்கே அரசாங்கம் வரல, மாநகராட்சி வரல. இதுதான் மார்க்சிஸ்ட் கட்சி முன்வைக்கக்கூடிய கேள்வி, சட்ட ரீதியான கேள்வி, சட்டத்தின்படி நடக்கப்படும் நாட்டில் சட்டப்படி கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விதான் தொழிலாளர் முன்வைத்தார்கள். இன்றைக்கு ஒரு கொடூரமான ஒடுக்குமுறையை காவல்துறை நிறைவேற்றுகின்றது. அராஜகமா அதிமுக ஆட்சியில தான் காவல்துறை நடந்து கொண்டது. நாம பார்க்காத பிரச்சனையா அதிமுக ஆட்சியில திமுக நண்பர்கள் நாம எல்லாரும் சேர்ந்தான அதிமுகவோட அராஜகத்தை எதிர்த்து போராடினோம். ஜனநாயகம் வேண்டும் என்று அதிமுகவோட அத்தனை விதமான செயல்கள் எடுத்து போராடணும். அப்படி வந்த ஒரு ஜனநாயக அரசு அதே பாதையை முன்னெடுத்தால் எப்படி சரியாக இருக்கு என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கக்கூடிய கேள்வி. பாதிக்கப்பட்டவருக்கு நல்ல உரிய சிகிச்சை கொடுக்கணும். மனிதர்களா கருதுங்க. டிக்னிட்டி ஆஃப் லைஃப் எல்லாருமே கண்ணியமா நடத்த வேண்டும். அந்த வகைக்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் கேட்டுதான் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சென்னை மாவட்ட குழு சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது.